இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பீஸ் ஐ லீவ் வித் யூ. ஆண்டவர் மட்டும்தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்தபோது கலங்கி நின்றாங்க. இருதயம் கலங்கி நின்றது. எங்களை விட்டு ஆண்டவர் போகிறாரே என்று சொல்லி, எங்களை நேசித்த ஆண்டவர் எங்களை விட்டு பிரிந்து போகிறாரே என்று சொல்லி கலங்கி நின்னாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். இன்னைக்கு சமாதானத்திற்காக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம்ல. சமாதானம் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோமே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து சென்றிருக்கிறேன். அவரை தேடும் போது, அவரை சார்ந்து நிற்கும் போது, அவரையே நோக்கி பார்க்கும் போது நம் உள்ளத்திலே நீங்காத ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் சமாதானத்தை விட்டு சென்றிருக்கிறார். இன்றும் அந்த சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க சமாதானம் இல்லாம நிறைய பேர் கலங்கி நிக்கிறீங்கல்ல, உள்ள உடைந்து பாரங்களை சுமக்க முடியாதபடி சோர்ந்து போய் பாரத்தோடு நிற்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்கிறோமே. இந்த செய்தி கேட்கும் போதே உள்ளத்துல மிகப்பெரிய பாரம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போயிருக்கிறேன். அந்த சமாதானம் உங்களை தேற்றும். அந்த சமாதானம் உங்களை வாழச் செய்யும். இந்த சமாதானம் உங்களை உருவாக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள், அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற சமாதானத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவருடைய மகிமையுள்ள கரம் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறது. உலகம் கூடாத மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, சமாதானமே இல்லாம என் வாழ்க்கை ஓடுதேப்பா, எனக்கு சமாதானத்தை தாரும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். பெற்றுக்கொள்வோமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சமாதானம் இல்லாத இந்த உலகத்திலே, போராட்டங்கள் நிறைந்த இந்த பாதையிலே நாங்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறோமே. என்ன செய்வோம் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு இக்கட்டான நிலையில தவித்து நிற்கிற நேரத்துல நீ தருகிற சமாதானம் எங்களை உருவாக்க முடியும் என்று நம்புகிறோம். சீடர்கள் உள்ளத்திலே தந்த சமாதானம், உம்மை தேடி வருகிற மக்கள் உள்ளத்தில் வைத்த சமாதானம் இன்று எங்களுடைய உள்ளத்திலும் தங்கும்படியாய் கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய சமாதானத்தை தார். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் மிக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.